என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எதை குறித்தும் யார் வந்தாலும், எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை போராட்டங்கள், சவால்களுக்கு மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களோடே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்பதை நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு எதிராக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பங்களுக்கு, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் பெரியவர். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. அப்படியாய் நீங்கள் நம்பும் பொழுது, அப்படியாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எக்காலமாய் ஊதி அறிவிக்கும் பொழுது, ஐயா, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயின் வழியாய் நீங்கள் நிச்சயமாய் ஓங்கி விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு அறிக்கையிடும் பொழுது அதிலே மிகப்பெரிய அதிசயமான வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. இதுதான் சத்தியம், உலகத்தில் யாரும் மறுக்க முடியாத சத்தியம். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயில் இருந்து விசுவாசத்தோடு புறப்படும் பொழுது அதுவே தேவனுடைய வார்த்தையாய் கடந்து செல்லும். அது வெறுமையாய் திரும்பாது. அது உங்கள் வாயில் இருந்து புறப்படுகிற நோக்கத்தை, அந்த வார்த்தையின் தாற்பரியத்தை நிறைவேற்றித்தான் திரும்பும் என்பது சட்டம், திருமறை சட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஓர் ஆயிரம் எதிரி சேனைகளை, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஓர் ஆயிரம் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனையாய் இருக்கலாம் அல்லது வேறெந்த பிரச்சனையாய் கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் சிதறி ஓட வைக்கக்கூடிய அற்புதமான வல்லமை இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு அற்புதமான காரியத்தை இன்று நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையில எந்த எந்த இடத்திலே, எங்கே எங்கே எத்தனை அடிமைத்தனங்கள், சிறையிருப்புகள், எத்தனை ஆபத்துகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான காரியம் இன்று நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம், ஓ மைட்டி காட், உங்களுக்குள்ளே வருகிற பலம். நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இப்படி தியானியுங்கள். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியே, ஆவியாய் இருக்கிற தெய்வமே உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த பிசாசு கூட்டங்கள், எந்த பில்லி சூனியங்கள், எந்த மாந்திரீகங்கள், எந்த சாபங்கள், பரம்பரை சாபங்கள், எந்த விதமான பாவ சாப கட்டுகள், எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் ஓ தன்னாலே பொசுங்கிவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர், ஆவியாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை முழுவதும் புதிதாகி முற்றிலும் மாறிவிடும். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறிவிடுவீர்கள். புது சிருஷ்டியாய். மறந்து விடாதிருங்கள், இந்த உலகத்தால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு புது சிருஷ்டியாய். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை எடுக்கவும் அதிகாரம் உள்ள புது சிருஷ்டியாய். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அத்தனை ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலம். ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே நாம் தியானிப்போம். ஒரு அற்புதமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். 12 முதல் 16 மற்றும் 34 7ஆம் அதிகாரத்திலும் சில வசனங்களை தியானித்து விட்டு, இந்த மனிதன், இந்த அற்புதமான கிதியோனுடைய வாழ்க்கையிலே என்னையா அந்த மாபெரும் வெற்றியின் ரகசியம்,
ஐயா, கர்த்தருடைய தூதனானவரே அவனோட பேசினார். அவனே எல்லாவற்றையும் செய்வதற்கு அவனை பழக்குவித்தார். அவனோடு பேசினார், போதித்தார், எல்லா அடையாளங்களையும் கொடுத்தார். ஆனால் எப்பொழுது அந்த மகிமையான வெற்றி கிடைத்தது? அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? அந்த வெற்றியின் ரகசியத்தின் ஊற்றுக்கண் எங்கே இருந்தது என்று நாம் பார்த்து தியானித்து ஜெபித்தோமானால் நம் வாழ்க்கை நிச்சயமாய் பெரிய அதிசயமும் அற்புதமான காரியங்களை சாதிக்க முடியும். பாருங்கள், 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் பாருங்கள், அந்த இளைஞன் என்ன பண்றாரு? அவர் மீதியானியருடைய கைக்கு கோதுமை மணிகளை தப்புவிப்பதற்காக ஆலைக்கு அருகிலேயே போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஐயா, அந்த மீதியானியர்கள் கொடுமைவாதிகள், பறித்து தின்கிற கொள்ளைக்கார கூட்டம், இவர்களை நாசமாக்க வந்து போகிறவர்கள், தேவ ஜனங்களை, அவருடைய வெள்ளாண்மைகளை, அவருடைய ஆஸ்தியை, அந்தஸ்தை, அழகை, அவருடைய ஆரோக்கியத்தை கொள்ளையடிக்க வருகிற ஒரு கூட்டம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் அது போன்ற கூட்டங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இது போன்ற பொல்லாத கூட்டம் ஒருவேளை உங்கள் மகளை சுற்றி ஒரு கூட்டமாயிருந்து செயல்படலாம். உங்கள் மகனுடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாய் ஒரு பொல்லாத கூட்டம் இப்படியாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கிறவராய் இங்கே கடந்து வருவார். நிச்சயமாய் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் ஒருவேளை வெறும் பெருங்கூட்டமாய் நின்று சவால் விடுகிறவர்கள், உங்கள் தொழிலை, உங்கள் ஊழியத்தை அழிப்பதாக ஒரு பெரிய கூட்டமாய் நின்று சவால் விட்டு கொக்கரிக்கிற கூட்டங்கள் இருக்கலாம். பாருங்கள், இந்த கிதியோன் என்கிற அற்புதமான மனிதன் அந்த மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கும்படியாய் ஆலைக்கு அருகிலேயே போரடிக்கிறான். ஐயா, இந்த கோதுமை மணிகளை எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் தேசத்திற்காகவும் நான் இதை பாதுகாத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த மனிதன் அதை பாதுகாப்பதற்காக போரடித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவரோ அவனுக்கு தரிசனமாகி, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த தேசத்திற்காக, உங்கள் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, உங்கள் திருச்சபைகளுக்காக வைராக்கியமாய் நீங்கள் நிற்கும் பொழுது, உண்மையான வைராக்கியத்தோடு ஒரு பற்றி எரிகிற வைராக்கியமும் வாஞ்சையுமாய் நீங்கள் நிற்கும் பொழுது தேவ வார்த்தை உண்டாகும், தேவ தரிசனம் உண்டாகும். சும்மா படுத்து இருக்கிறவர்களுக்கு அல்ல, சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்ல. பாருங்கள், அந்த கர்த்தருடைய தூதனானவன் தரிசனமாகி என்ன சொல்றார் பாருங்க. பராக்கிரமசாலியே, mighty God, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் சோம்பேறிகளிடத்திலோ அல்லது உறங்கி கிடக்கிறவர்கள் அல்லது ஊதாரித்தனமாய் இருக்கிறவர்கள், சதியாய் செய்கிறவர்கள் மத்தியிலே அவர் இருப்பதில்லை. பராக்கிரமசாலியாய் இந்த இளைஞனோடு இருக்கிறதாக கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, கிதியோன் கேட்கிறார், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவாயனேன். ஐயா, எங்களை இந்த மீதியானிய கூட்டம் எங்களை கலங்கடிக்கிறது, கஷ்டப்படுத்துகிறது, வேதனைகளிலே, துன்பங்களிலே எங்களை தள்ளிவிடுகிறார்கள். எங்களுக்குள்ள ஆஸ்தியை, அந்தஸ்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை எல்லாம் பறித்து செல்லுகிறார்கள். நாங்களோ அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன எங்கள் பிதாக்களுடைய தேவனுடைய அற்புதங்கள் எங்கே? மனுஷன் என்ன வைராக்கியமா கேட்கிறார் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அற்புதங்களை நாடுங்கள். உங்க வாழ்க்கையில, ஜீவிதத்துல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தாலும் நான் சொல்லுவேன், அது அற்புதமா தான் நடக்கும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய திருமணமா அல்லது உங்க பிள்ளைகளுடைய வேலையா, உங்கள் வருமானமா, உங்கள் எதிர்காலமா, உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாம் அற்புதமும் ஆச்சரியமுமாய் நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா.
ஹalleluya. இந்த மனுஷன் கேட்கிறார், அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அதுல ஒரு வைராக்கியம் இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது, ஒரு தாகமும் நீதியின் மேல், நீதியான காரியங்களின் மேல் ஒரு தாகமும் பசி தாகமும் இருக்கிறதே. பாருங்கள், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவன் வைராக்கியத்தை கர்த்தரே பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அவர்களுக்கு எதிராய் போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஒருவேளை கிதியோன் உங்களையும் என்னை போல் முழித்துக் கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் இன்று என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் எத்தனை சோதனைகளும் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் கொளுத்தப்பட்ட அக்கினி ஒருவேளை 1 மடங்காய் 2 மடங்காய் அல்ல 7 மடங்காய் கொளுத்தப்பட்டிருந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற பலத்தோட நில்லுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு எதிராய், உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற கொரில்லா கூட்டம் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் உங்களை அனுப்புகிறவர் இன்னார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் ஒரு மகா பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு மகா பெரிய விடுதலை உண்டாகும். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், எக்காலத்தை எடுத்து ஊதுவது போல தேவ வசனங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 எதிரி கூட்டம் எல்லாம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் விட்டு சிதறி ஓடி போகும் என்பதிலே மாற்றமே இல்லை. தொடர்ந்து கவனியுங்கள், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்தும் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய பிதா நான் அல்லவா, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்லவா, நான் உங்களோட இருக்கிற இம்மானுவேல் என்கிற அற்புதங்களின் தேவன் அல்லவா, உங்களோட இருந்து ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாதவர் அல்லவா என்கிறதாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதற்கு பாருங்க, அந்த கிதியோன் இப்படியாக சொல்லுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் அப்படியாய் சொல்ல முடியும். அதற்கு கிதியோன், என் ஆண்டவரே, ஐயா, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். நீங்களும் சொல்லலாம், என் குடும்பத்தை, என் கடனை, என் கஷ்டங்களில் இருந்து என் குடும்பத்தையும் என்னையும் என் பிரச்சனைகளையும் என் தொழிலை ஊழியத்தை நான் எப்படி ரட்சிப்பேன்? இதோ மனாசையிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். எத்தனை ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிற சிறியவனாய் சின்னவனாய் இருக்கிற மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவங்களில் இருந்தால் என்ன, எத்தனை சிறியவனாய் சின்னவனாய் இருந்தால் என்ன, சிறியவன் என்று ஒருவன் சொல்லிட்டான் உங்களை, நல்லா கவனிங்க. நீங்கள் சின்னவர்கள், சிறியவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் என்று யார் சொன்னாலும் உங்க வாயில நீங்க எக்காலத்தை வைத்து ஊதுவது போல் சொல்ல வேண்டியது எல்லாம், ஆமா, நான் சின்னவன் தான், என் புள்ள, என் மகன், என் மகா, நாங்கள் சின்னவர்களும் சிறியவர்களுமாய் தான் இருக்கிறோம். ஆனால் எங்கள் கர்த்தரோ நாங்கள் நம்பி இருக்கிறவரோ சின்னவனை 1000ம் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவார். ஏற்ற காலத்திலே நான் நம்பி இருக்கிற தேவன் அதை அதி தீவிரமாய் நிறைவேற்றுவார் என்று நீங்க சொன்னீங்கன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஹல்லேலூயா, அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும் என்பதிலே மாற்றம் இல்லை. இந்த மலையை பார்த்து எவனும் அசைக்க முடியாத, எந்த அரசாங்கமும் எந்த கருவிகளும் அசைக்க முடியாத மலைகளை பார்த்து நீங்கள் பேசினாலே அவைகள் இடம் பெயரும், நீங்கள் சொன்னபடியே நடக்கும் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுங்கள். Mighty God. அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு 16ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை
வல்லமையுள்ள தேவன் யெகோவா எல் ஷடாய், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனையை மீதியானியர் மாத்திரமல்ல, அமலேக்கியரும் கடந்து வந்தார்கள். அமலேக்கியர் மாத்திரமல்ல, சகல கிழக்கத்திய புத்திரர்களும் கடந்து வந்து ஒரு மகா பெரிய சேனையாய், அவர்கள் ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை ஐயா, லட்சக்கணக்கான போர் வீரர்கள் சைனியங்களாய் புறப்பட்டு வந்தார்கள். கடற்கரை மணலத்தலையான திரள் கூட்டம், எனிமைகள், எதிரிகள் கூட்டமாய் வந்து நின்றார்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் அத்தனை பேரையும் நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல், ஒரு இத்தவன, ஒரு சோம்பேறிய அல்லது நிக்க பலம் இல்லாத ஒருத்தர் நீ கழுத்தை பிடிச்சு சமைக்கி நசுக்குவது போல், முறிப்பது போல், ஒரு மனுஷன் முறியடிப்பது போல் நீ இந்த கூட்டங்களை எல்லாம் முறியடிப்பாய். கர்த்தர் செய்யும் பொழுது அப்படித்தான் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், ஒரு தேசமே பயப்பட்டுக் கொண்டிருந்த கோலியாத்தை, ஒரு தேசமே பயப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பொல்லாத பெலிஸ்திய கூட்டத்தையும் அதன் தலைவனையும், ஹல்லேலூயா, தடியை கொண்டுமல்ல, எந்திர துப்பாக்கிகளை கொண்டுமல்ல, அல்லது மகா பெரிய சேனைகளோடும் வல்லமையான ஆயுதங்களோடும் அல்ல, ஒரே கூழாங்கல்லால் அடிச்சு வீழ்த்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். நீங்க மாத்திரம் அதை நம்பினால் போதும். என்னை அனுப்புகிறவர், என்னோடே இருக்கிறவர், என்னோடே இருப்பேன் என்றவரும் இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், கர்த்தருடைய ஆவியாய் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நம்புங்கள். ஹல்லேலூயா. இத்தனைதான் கர்த்தர் பேசினாலும் பாருங்க, அந்த மனிதன் ஒரு உண்மையும் உத்தமமான அற்புதமான மனிதனாக இருந்த போதிலும் அவன் வாழ்க்கையில அவனுக்கு நடந்த ஒரு அற்புதமான காரியம்தான் அவனை வெற்றி பெற செய்தது. இதுதான் இங்கே நாம் தியானிக்க போகிற ஒரு உண்மையான அந்த ரகசியங்களின் அச்சாணி, அந்த வெற்றி வாழ்க்கையின் அஸ்திவாரமே இங்கே தான் இருக்கிறது. ஐயா, அந்த மகா பெரிய திறந்த வாசலின் திறவுகோலே இங்கே தான் இருக்கிறது. என்னையா நடந்தது? நீ இப்படியாய் ஒரு மனிதனை முறியடிப்பது போல அந்த சகல கூட்டங்களையும் முறியடிப்பாய், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். பாருங்க, அப்ப என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தில், அப்பொழுது, ஹல்லேலூயா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஓ க்ளோரி. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, கதை முடிஞ்சிட்டு. ஹல்லேலூயா. கதை முடிஞ்சிரும். ஆவியானவர் எங்கேயோ, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, ஆவியானவர் எங்கேயோ, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அது என்ன நுகமா இருக்கட்டுமே, 1 லட்சம் 2 லட்சம் பேர் வரட்டுமே. ஐயா, 185,000 பேர் கூடி நின்று எசேக்கியாவையும் அவனுடைய சேனையும் எதிர்கொண்டு நின்ற பொழுது, எதிராய் அழித்து விடுவது போல நின்ற பொழுது, என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரே ஒரு தூதன். நன்றாய் கவனியுங்கள், ஒரு தூதர் சேனை அல்ல. கோடி கோடி கணக்கான, கோடி கோடியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களில் ஒரே ஒரு தூதன் சென்று 185,000 பேரை ஒரே ராத்திரியிலே சங்கரித்து போட்டான். அதிகாலையிலே எல்லோரும் எழுந்து பார்த்த பொழுது அவர்கள் எல்லோரும் யாரெல்லாம்? அந்த 185,000 பேரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்களே. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினது போல உங்கள் மீதும் என் மீதும் அப்படியே அவர் வாசமாய் இருக்க, நமக்குள்ளே வாசமாய் இருக்க, நமக்குள்ளே வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப என்ன நடக்க? அந்த மனிதன் எக்காலம் ஊதுகிறான். ஓ க்ளோரி. ஆவியானவர் வந்த உடனே எக்காலம் ஊதுகிறான். தேசம் எல்லாம் அவன் பின்னால் திரண்டது. பராக்கிரமசாலிகள் இந்த கிதியோன் யாரு என்று தெரியாத கிதியோனுக்கு பின்னாக அணிவகுத்தார்கள். தேசங்கள், தேசத்தில் உள்ள ஜனங்கள், ராஜாக்கள், பிரபுக்கள்
அவன் பெரியவன், இவன் பெரியவன், நான் பெருசு, நீ பெருசு, நான் தான் தலைவன், நீ தான் தலைவன். எல்லா தலைவர்களும் எல்லா கொண்டல் காற்று அடித்துக் கொண்டு போவது போல எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் கிதியோனுடைய அணியிலே சேர்த்தார். ஹல்லேலூயா, மைட்டி காட். பாருங்கள், நியாயாதிபதிகள் 7:20 முதல் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய படைகளை 3 படைகளாய் 300 பேரை மாத்திரம் பிரித்தெடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே எக்காலங்களை ஊதி அவர்கள் பானைகளை உடைத்தார்கள். தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். ஓ குளோரி! எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்த பிறகு வந்த தைரியத்தை பாருங்கள். கடற்கரையின் திரளான ஜனங்கள் சேனைகளாய் எதிரி கூட்டங்கள் கொக்கரித்து நின்று கொண்டிருந்த பொழுது, ஐயா, மீதியானியர் மாத்திரமல்ல, அமலேக்கியர்களும் பொல்லாத மகா பொல்லாத அமலேக்கியர்களும் சகல எல்லா விதமான கிழக்கத்திய புத்திரர்களுமாய் அணிவகுத்து நின்ற பொழுது இந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வெறும் 300 பேரை 3 படைகளாய் பிரித்து எக்காலத்தை ஊதினார்கள், பானைகளை உடைத்தார்கள், தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலே ஊதும் எக்காலங்களை தங்களது வலது கைகளிலே பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா! இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. அதை இப்பொழுது தியானிப்பதற்கு நேரமில்லை. நன்றாய் கவனியுங்கள். பாளையத்தை சுற்றிலும் இவர்கள் என்ன செய்தார்களாம்? 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்ம நிலையில் நில்லாதிருக்கிறது தான் பிரச்சனையே. நாம் யார் என்று தெரியாது இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. பாருங்கள், இந்த அற்புதமான மனிதர்கள் என்ன செய்தாங்க? கர்த்தர் சொன்னபடியே செய்து அவரவர் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். அங்கும் இங்கும் ஓடவில்லை, பயப்படவில்லை, அந்த மகா பெரிய கூட்டத்தை பார்த்து அச்சப்படவில்லை. அந்த மகா பெரிய கூட்டத்திற்கு முன்பாக நாங்கள் 100 பேராய் நிற்கிற 300 பேர், இதுவும் எந்த பழக்கமும் இல்லாத கிதியோன் ஒரு புதிய தலைவனோடு நின்று எப்படி சாதிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஏன் என்று கேட்டீர்களே, ஆனால் அந்த மனிதன் மீது இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. ஐயா, அது அந்த மனிதன் மீது இறங்கின தேவ ஆவியானவருடைய கிருபை, பவர். ஓ, கடவுளே வந்துட்டார், அப்படி சொல்லுங்க. தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அது கிதியோன் அல்ல, கிதியோனுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் வந்துட்டார்னா என்ன நடக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, தங்கள் நிலையிலே நின்றார்கள், எதற்கும் பயப்படவில்லை, மரணத்திற்கும் அஞ்சாமல். ஹல்லேலூயா! மரணமே நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி மரணத்தையும் பாராமல் விசுவாசத்தோடு தைரியமாய் நின்றார்கள். அப்பொழுதுதான் காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எதிரி கூட்டமாய் வந்த திரளான கூட்டமெல்லாம் சிதறி தும்பா பிஞ்சு ஓடி கூக்குரலிட்டு அழுது அலறிக்கொண்டு பயந்து நடுங்கி அலறிக்கொண்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா! ஓடி போனார்கள். எப்படியா இது நடந்துச்சு? 22ஆம் வசனம் அதை விவரிக்கிறது. 300 பேரும், கிதியோனுடன் இருந்த 300 பேரும் எக்காலங்களை கையில் எடுத்து ஊதுகையில், ஹல்லேலூயா, எக்காலங்களை கையிலே எடுத்து ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது தலைதெறிக்க ஓடி போய்விட்டது, எல்லைகளை தாண்டி ஓடியது. ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது ஒரு மகா பெரிய மாற்றம், ஒரு மகா பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே. ஐயா, நீங்கள் தேவ வசனங்களை எக்காலமாய் கையில் எடுத்து ஊதும் பொழுது இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். எக்காலங்களை கையில் எடுத்து ஊதுவது போல நீங்கள் தேவ வசனங்களை அறிக்கையிடும் பொழுது உங்கள் பட்டயங்களை எல்லாம் கர்த்தருடைய பட்டயமாய் மாற்றும் பொழுது, தீவெட்டிகளை பரிசுத்த ஆவியானவரின் மகிமையை ஏந்தி கொண்டு நிற்கும் பொழுது நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு உங்களோடு இருக்கிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டு நீங்கள் உங்கள் நிலையிலேயே நீங்கள் நிற்கும் பொழுது பாளையத்தில்
இருந்தவர்கள், உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு ரவுண்டு கட்டி நிற்கிறவர்கள், அல்லது எந்த விதமான பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்களாய் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்களாய் இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களை விட்டு சிதறி ஓடும். சிதறி சின்ன பின்னமாய் தாறுமாறாய் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போவார்கள். எல்லாம் ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிற ரகசியத்தை கண்டுகொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த மனுஷன் அந்த பராக்கிரமசாலியாய் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவும் இந்த ஆத்துமாக்களை, கோதுமை மணிகள் என்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் பொருட்டாய் பொல்லாதவர்கள் கைகளில் இருந்து, பிசாசின் ஆளுகையில் இருந்து தொலைந்து போன ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்காய் அந்த மனிதன் எடுத்துக்கொண்ட பயங்கரமான முயற்சியை, அந்த பயங்கரமான முயற்சியை பரலோகம் அங்கீகரித்தது. அங்கே இருந்து ஒரு தூதன் புறப்பட்டான். தேவனுடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு வந்தது. மாத்திரமல்ல, அந்த வார்த்தை பராக்கிரமசாலியே என்று ஒரு சாதாரண இளைஞனை பார்த்து சொல்லுகிறது என்றால், இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்குமானது என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம சொல்லலாம், அற்புதங்கள் எங்கே, காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே, சூழ்நிலைகள் தாறுமாறாய் இருக்கிறதே, இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தர் உங்கள் கையிலே தந்திருக்கிற பலம், சௌக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யத்தின்படியே நீங்கள் புறப்படும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தரே சொல்லுவார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எத்தனை சிறியவனாய் எளியவனாய் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவி உங்களோடு வரும் பொழுது இந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உங்களோட இருப்பார். நீங்களோ தைரியமாய் எதிர்கொண்டு நிற்பீர்கள், வெற்றி வாகை சூடுவீர்கள், வெற்றி சிங்காசனத்தில் ஏறுவீர்கள். நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எதிரி கூட்டங்களும் சிதறி சின்ன பின்னமாய் ஓடி போகும். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த அற்புதமான செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இந்த செய்தியை கேளுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் இங்கே இருக்கிறது. உங்கள் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், திருப்புமுனை, ஐயா, அதன் அஸ்திபாரமே, அந்த அற்புதமான திறவுகோல்களின், அந்த திறந்த வாசல்களின் திறவுகோலே இங்கே இந்த வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லி இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் டாடி. ஐயா, எங்களை சுற்றிலும், என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இன்னும் வேலை செய்கிற இடங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இவர்கள் பிசினஸ்ல, ஊழியத்தில் இருக்கிற, சொந்த ஜீவிதத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, ஐயா, என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பராக்கிரமசாலியாய் தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் இன்று ஒரு அற்புதம் இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதங்களை காணாதிருக்கிற பிள்ளைகள், ஐயா, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அப்படியாய் விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் காண முடியவில்லையே. கடன்கள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், சூனியங்களும் சிரமங்களும் குடும்ப பிரச்சனைகளும் பிள்ளைகளை வாட்டி வதைக்கிறதே. எங்களை பிடித்துக் கொண்டு போவதற்கு வந்தது போல் பொல்லாத பெலிஸ்திய கூட்டம், பொல்லாத மீதியானிய கூட்டம் எங்கள் ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை, அழகை, ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. என்ன செய்யலாம் என்று இருக்கிற பிள்ளைகளை, என் தெய்வமே, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட கடந்து போங்கள். நிச்சயமாய் நீங்கள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீர்கள். உங்களை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தாவே நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு
நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்கு இருக்கிற பலம் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தரே. ஐயா, எங்கள் பலமும் எங்கள் துதியும் எங்கள் கோட்டையும் எங்கள் கண்மலையும் எங்கள் அரணும் நம்பிக்கையுமாய் இருக்கிற உம்மையே சார்ந்து நாங்கள் புறப்படுகிறோம். உம்மையே சார்ந்து நிற்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை சிறியவர்களாய் சின்னவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆமென் ஆண்டவரே, நீர் கூடவே இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரே கூழாங்கல் ஒரு மனிதனை உலக சரித்திரத்தில் பெரியவனாய் மாற்றினது போல ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரே தரிசனத்தை நம்பி காத்திருந்த, முறுமுறுக்காமல் பயப்படாமல் இருந்த அந்த யோசேப்பை எப்படி சிறைச்சாலைகளில் இருந்து அல்லது அடிமைத்தன வீட்டில் இருந்து அரியாசனத்திற்கு கொண்டு சென்றதோ அப்படியே ஐயா, ஒரே மனிதனை முறியடிப்பது போல மீதியானிய கூட்டங்கள் எல்லாம் கடற்கரை மணலாய் இருக்கிற கூட்டங்களை ஒரே மனிதனை பிடித்து வளைத்து முறிப்பது போல் நீ முறிப்பாய் என்று கிதியோனோட சொன்னது போல நீர் எங்களோட சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கென்று பட்டயம் இல்லை. நீர் தந்திருக்கிற எங்கள் கர்த்தருடைய பட்டயமே எங்கள் பட்டயம். ஐயா, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கமே எங்களுடைய சர்வாயுத வர்க்கம். கர்த்தருடைய ஆமென் கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயமாய் இருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பலனும் நம்பிக்கையும் அரணும் கோட்டையுமாய் இருக்கிற தேவன். ஓ, உம்மையே நம்பி நாங்கள் எங்கள் எக்காலங்களை ஊதுவது போல் எங்கள் வாயினால் தேவ வசனங்களை வசனித்து சொல்லுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி ஐயா, எங்கள் தீவெட்டிகளை கைகளிலே பிடித்துக் கொண்டு எக்காலம் ஊதி எங்கள் சுயம் என்கிற பானைகளை நாங்கள் உடைத்து எங்களால் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் பாண்டங்கள் என்ற நிலையில் இருக்கிற எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி எங்கள் நிலையிலே நிற்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் அப்படியாய் நாங்கள் இந்த ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான எதிரி கூட்டங்களும் பாளையத்தை சுற்றிலும் அவர் தங்கள் நிலையிலே நின்ற பொழுது அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனது போலவே அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பத்தை, அவர்கள் ஊழியங்களை, தொழிலை எங்கே பிரச்சனைகளாய் கடனும் கஷ்டமும் உபத்திரமும் நஷ்டமும் மந்திரம் சூனியம் மாந்திரீகங்களாய் எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி கூக்குரலிட்டு ஓடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எக்காலம் ஊதுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நதியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் நீரே ஓங்க பண்ணினது போல தேவனாகி கர்த்தருடைய கரம் பராக்கிரமங்களை செய்கிற கரமும் ஓங்கிய புயமும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்கும்படியாய் இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், இன்று ஒரு விடுதலை, இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேவ பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா போராட்டங்களிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு ஆமென் விடுபட்டு உல்லாச பறவைகள் போல ஆமென் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே இவர்கள் பறக்கிறதை உலகமெல்லாம் காணும்படியாய் இவர்கள் கர்த்தருக்கு நற்சாட்சிகளாய் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க தயவுள்ள கரம் கூடவே இருக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஜபங்களிலே உறுதியாய் தரித்திருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டு தேவ சமூகத்திலே அனுதினமும் காத்திருக்கிற நீங்கள், நான் உண்மையாய் உறுதியாய் சொல்லுகிறேன், ஓ வானமும் பூமியும் நிலை குலைந்து போகலாம்,
அதில் உள்ள காணப்படுகிறவைகள் எல்லாம் காணாமல் போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் mighty God ஏதோ குட்டி கதைகளும் அல்ல, அல்லது கிளவிகள் கதைகளும் அல்ல, அல்லது உலகபூர்வமான எந்த வார்த்தைகளும் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலன் செய்யாமல் போவதே இல்லை. இதற்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை. திடனாய் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்று இரவு வருகிற நடு இரவு ஜபத்தை தவறவிட்டு விடாதிருங்கள். நடு இரவு ஜபம், நாம போடுற நடு இரவு ஜபத்தை நிச்சயமாய் ஒவ்வொரு பேரும் நிச்சயமாய் அதை கவனியுங்கள், கூட ஜெபியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே புன்னக்காயல் என்கிறதான ஒரு அற்புதமான சர்ச்சில, அங்க இருக்கிற சர்ச்சிலே இருக்கிறது. தொடர்ந்து அதற்கு அடுத்த வாரம் திருநெல்வேலியிலே இருக்கிற அற்புதமான பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் ஐயாவுடைய சர்ச்சிலேயே 3 நாள் கூட்டம் அதற்கு அடுத்த வாரம் இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் சென்னையில் உள்ள, நல்லா கவனிங்க, சென்னையில் உள்ள ராஜன் ஜான் என்கிற மீனம்பாக்கத்திலே ஒரு நல்ல தேவ மனிதன் ராஜன் ஜான் ஐயாவுடைய சர்ச்சையிலே 3 நாட்கள் கூட்டங்கள் இருக்கிறது. அதை தொடர்ந்து சைலோ சர்ச் ஆதாம்பாக்கத்தில் இருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம், கர்த்தருடைய தேவாலயம் இருக்கிறது, சைலோ பேராலயம். அங்கே ஐயா பாஸ்டர் திவ்யன் ஐயா அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த திருச்சபையிலும் ஒரு 2 நாள் கன்வென்ஷன் இருக்கிறது. இந்த சுகமளிக்கும் அற்புத கூட்டங்களிலே தவறாமல் பங்கெடுங்கள். நீங்கள் நிச்சயமாய் கமெண்ட் பாக்ஸ்ல எழுத மறந்து விடாதிருங்கள். லைக் பட்டன்ல லைக் போடுங்க. இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா செய்திகளையும், 1 நிமிட செய்திகளை, இரவு ஜபங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை தொடர்ந்து செய்வார்.